விசாகன் எல்லாரும் குட் நைட் சொல்லு. எப்படி சொல்லு குட் நைட்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் எந்த வேலையுமே இன்றைக்கி ஃபுல்லாக நான் செய்யவே இல்லை. ஏன்னா என்னன்னு தெரில, நான் நைட்லேருந்து வந்து ஓவராக வந்து ஒரு சைடு தான் தலைவலிக்கும். எப்போவுமே எனக்கு அப்படி தான் இருக்கும். நேற்று நைட்லேருந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் தைலத்தை தைச்சிட்டு விட்டுட்டேன். காலைல என்னால் எந்திரிக்கவே முடியல, அவ்வளோ ஒரு தலைவலி. மாமா தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து வேலை பார்த்தாரு. சரி, மதியானம் சமைக்கிற வேலையாவது நான் செய்யலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கடைசியில் மாமாவே செய்கிறாரு. அம்மா என்ன அம்மா செய்கிற? ஹாய், இன்னைக்கா சுட சுட சோறு, புளிக்குழம்பு, நம்ம முட்டைக்கோஸ் பொரியல். ஆமாம், முட்டைக்கோஸ் பொரியல் வந்து புளிக்குழம்பு. இது வந்து வெண்டைக்காய் வந்து வறுத்து வச்சுருக்காங்க. நானும் எவ்வளவோ வந்து ஓட்டிட்டேன், ஆனால் மண்டை ஃபுல்லாக தின்னூறு தடவி இருந்தேன். எதுக்குமே எனக்கு இந்த தலைவலி கேட்கவே இல்லை. சரி, மாத்திரை போடாமல் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தலைவலி ஓவராக இருக்கவும் காலையிலே வந்து பல்லு விளக்கும் போதே வந்து ஓவராக வந்து வாமிட் வந்துடுச்சு. அதனால் இன்றைக்கி மாமா தான் எல்லா வேலையும் செய்கிறார். இந்த விசாகனுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் வந்து டிவி போட்டு விட்ருக்கேன். அது என்னதுமா? என்ன இது குழம்பு தூள் எங்கிறது? இந்த இது இருக்கு பாருங்க. எங்கள் அம்மா என்னென்னமோ தேடுறாரு. இங்கே இருக்கு பாருங்கம்மா, இது கடியில். உடனே நாங்கள் வந்து குழம்பு மசாலா அங்கே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வேகமாக வந்து வாளி எடுக்கிறாரு. ஏன்னா இப்போ சேல்ஸ் பண்ணிக்கிறதுல வாங்க விசாகனை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் இருக்குமா மாமா? 10-15 நாளாக நாங்கள் வந்து வீட்டில் இல்லையா, அங்கிட்ட அப்பாய் ஹாஸ்பிட்டலில் இருந்தனால அங்கே போயிட்டு ஒரே அலையவும் விசாகனுக்கு சளி பிடிச்சி அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரஞ்சித் அம்மாவுக்கு சளி பிடிச்சி அவருக்கு. இப்போ என்னென்னா எனக்கு தலைவலி மட்டும் குறையவே மாட்டேங்குது, ஏனே தெரியல. அது என்னமோ தெரில, எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. அது தலைவலினா மட்டும் எனக்கு வந்து சுத்தமாக குறையவே குறையாது. இன்றைக்கி ஆரம்பிச்சிச்சுன்னா அம்மா மாதிரி, அம்மாவுக்கு அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி தலைவலி ஆரம்பிச்சிச்சுன்னா நாளைக்கு வரைக்கும் அந்த தலைவலி அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கு ஒன் சைடு தான் தலைவலி தான். ஸ்பெக்ஸ் போட்டேன், இப்போ திரும்பி வந்து தலைவலிச்சுட்டே இருக்குது. அதுக்கு வேறு போய் செக் பண்ண போகணும். இருங்க, விசாகனை என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். இந்த விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன். எப்போவுலாம் போட மாட்டேன். இப்போ இவர் வந்து பார்க்குறது வந்து இதுதான். வேறு எந்த வீடியோஸும் நான் வந்து போட்டு காட்ட மாட்டேன். இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த தான் பார்ப்பார். ஏதாவது கொஞ்சம் அவனுக்கு ஒரு மார்க் இருக்கோ இந்த பாட்டை ஒரு 2-3 டைம் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் வந்து சேட்டில் வந்து சொல்ல ஆரம்பித்தோம். இது வந்து டெய்லி ரொட்டீனாகவும் நான் வந்து போட்டு காட்ட மாட்டேன். வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒன்று. நான் டிவி பார்க்கும்போது அவன் வந்து ரிமோட் கேட்டு மாற்றிக்கிட்டே இருந்தான், அதுக்காக போட்டு விட்டேன். அதுவும் விசாகன் வந்து எப்போவுமே இப்படி தான் உட்காந்துட்டு பார்ப்பாரு. விசாகன் என்ன பார்க்குறீங்க? ஏபிசிடியா? ஏபிசிடி பார்க்குறியா? சாஃப் பண்ணிட்டா? ஏன் என்ன பார்க்குற? சாமி, அவர் வந்து நம்ம காலையிலே வந்து சாட்லாம் போட்டு சாட்டில் எடுத்து காலையிலே படித்தார். நான் தலைவலி இருக்குதுன்னு சொல்லிட்டு தம்பியை வச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா, அதனால் அவராகவே சாட் பார்த்து சாட் கேட்டார். இந்த ஹீட் குறைக்கிறதுக்கு வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிட்டு வச்சு. ஏன்னா விசாகனுக்கு வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சைக்கிள் கொஞ்சம் நேரம் ஓட்டுவான். இந்த விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்து அங்கே இருக்கிறத வந்து எடுத்து தூக்கி போட்டுருவார். பாருங்க,
இது இப்போ தான் எடுத்து போட்டுருவேன். இங்கே ஒரு இது வந்து ஏபிசி ஆட்டை, அங்கே ஆனாவன் ஆட்டை கிடக்கு பாருங்க. இப்போ திரும்பி வரான் பாருங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிடும்போது வீடியோ எடுக்கலான் இருந்தேன். விசாகன் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவன் ஒன்று ஒன்றா எடுத்து என் சாப்பாடுலேருந்து எடுத்து போடாமல் அப்படியே பண்ணிட்டே இருந்தான். அதனால் நான் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு தம்பியை கூட்டிகிட்டு வெளியில் ஆடு காட்டுறதுக்காக தூக்கிட்டு போயிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரஞ்சிதம்மா வந்து சமைச்சிருக்காரு, நல்லா இருந்துச்சு. சரி தலைவலி பரவாயில்ல, மாத்திரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. அதனால சரி சார் நம்ம டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா வந்திருக்காங்க, அதனால டீ போட்டேன். சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யலாங்கும் போது கார்ன் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள்னா ஒரு மாதம் இருக்கும் நினைக்கிறேன். அதனால் சரி ஓகே கார்ன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கார்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் சரின்ட்டு இந்த கார்ன் செய்யலான்ட்டு எண்ணெய் காய வச்சுட்டேன். நல்லா இஞ்சி போட்டு டீ தட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சரி கடகடன்னு இது வந்து கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வறுத்தரலாம் இல்லையா, அதனால் வறுத்துட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு நான் இருக்கேன். சாகர் வந்து தூங்குறாரு. அவர் தூங்கையிலே இந்த இதை ஏதாவது இந்த ரஞ்சிதம்மா அவர் பேசிட்டுக்கல மற்ற நேரம் விட்டுருவார். அவர் தும்முனாவே வந்து அவன் முழிச்சிருவான். அதனால் பயந்துக்கிட்டே வேலை செய்கிறேன். டீ போட்டு எடுத்துகிட்டு போகலாம். கார்ன் வறுத்தாச்சு, சூடாக இருக்குது. இதில் வந்து மிளகாத்தூள் போட்டால் தான் ரஞ்சித் அம்மாவுக்கு வந்து பிடிக்கும், இல்லைன்னா வந்து உப்புக்கு சப்பனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதுக்கெல்லாம் வந்து சில்லறை இல்லைன்னு மஞ்சு ஒன்று இருந்துச்சு, அதனால் அதில் பாதி சாப்பிட்டுட்டு ரஞ்சித் அம்மாவுக்கு வச்சுருக்கேன் இருக்குது. இப்போ நம்ம டீ எடுத்துக்கிட்டு போகலாம். டீ விசாகன் வந்துட்டு தூங்குறாரு. அவருக்கு வந்து போர்வை போத்துனாலாம் பிடிக்காது, அதனால தான் வந்து ஒரு போர்வை போத்து இல்லை, அப்படியே படுத்த பார்க்கல அவன் அப்படியே தூங்கிடுவான். ரஞ்சிதம் வந்து துவைச்சி வச்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுக்கிட்டுருக்காரு. அதுவா, இது வந்து நான் பண்ண மிஸ்டேக் தான். குக்கரில் செய்யும் போது இதை போய் எப்படி வச்சேன்னே தெரில. ப்ரௌனி செய்யலான்னு செஞ்சேன், வீணாக போயிடுச்சு. இதில் ஒன்றும் போடலையா? போடல மாமா. அதான் சொன்னல பாருங்க, சப்புன்னு இருக்கும்னு அதையோட இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். உனக்கு போய் போட்டுக்கிட்டியா? எனக்கும் சேர்த்து கூட போட்டு, பெரியப்பா கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். இவ்வளோ நேரம் டிவிலாம் கத்துச்சு, அதுக்கெல்லாம் எந்திரிக்கலை. இவர் இதை ஆட்டினோடனே வந்து கை கால் ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். விசாகனுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தின்னூர் டப்பாவை பார்த்தா மட்டும் விசாகனாவே இருக்க மாட்டான். அப்பா பூசி விடு, எடுத்து பூசி விடு. சரி விடு, இங்க பாருங்க. பூசி விடு, அப்பாவுக்கு பூசுப்பா. கீழே வச்சுட்டு பூசு, அம்மா பிடிச்சிக்கிறேன், பூசு. திண்ணூர் எடுத்து பூசு. என்னாடி இது இவ்வளோ நேரம் எப்படி பூசுனா? அப்பாவுக்கு பூசி விடு தம்பி. அப்பாவுக்கு பூசி விடு, பூசி விடு. அப்பா காட்டுறாரு பாரு தின்னூரை. தின்னூரே எடுப்பா, குங்குமத்தே எடுப்பாரு. ரஞ்சிதம்மா இதா இருக்கு அடிக்கிறது. மாமா எனக்கு பேய் ஓட்டு. என்னப்பா விசாகன், இங்க பாரு, என்ன பண்றாரு? அம்மாவுக்கு பூசியா? அப்பாவுக்கு பூசியா அம்மாவுக்கு பூசியா? நீ செய்ய, என் அம்மாவுக்கு பூசி. நீ செய்ய, அம்மாவுக்கு பூசியா? தின்னூரு என் அம்மாவுக்கு பூசியா? அப்பாவுக்கு பூசு. அம்மாவுக்கு பூசு சாமி. அப்பாவுக்கு பூசியா அம்மாவுக்கு பூசியா? வாங்க வாங்க மாமா. என்ன
என்ன ஒரு ஆனந்தம் கரடி மூஞ்சிக்கு. அப்படிதான் நீ தெரியல. விசாகனோட பழக்கமே வந்து இதுதான். சாமி கும்பிட போனால் வந்து கரெக்டாக சாமின்னு கும்பிட்டுருவான். கும்பிட்டோடனே வந்து அவன் திண்ணூறு கொடுக்கணும். ஐயரே வந்து திண்ணூறு பூசினாலும் ஐயருக்கு எடுத்து இவன் பூச போவான் வேகமாக. சரி பாய் சொல்லு. பாய். குட் மார்னிங் குட் நைட் சொல்லுப்பா. கை உடஞ்சிருக்கு. குட் நைட் சொல்லுங்க விசாகன். எல்லாரும் குட் நைட் சொல்லு. எப்படி சொல்லு குட் நைட்டு. ஏ